ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சில சமயம் பைபிளில் மற்ற மதங்களில் மத புஸ்தகங்களில் உள்ள கதைகள் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கும். அந்தளவுக்கு வன்முறையோ அல்லது ஆபாசமோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் நமக்கு நெருடலான ஒரு விஷயம் இருக்குதோ அதில் தான் உண்மையிலே ஆழமான ரகசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பைபிளில் பழைய ஏற்பாடில் நிறைய இடங்களில் வன்முறைகள் இருக்கும் பயங்கரமாகவே. ஸோ அதில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் நிரூபிக்கிறதுக்காக மற்ற பொய் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு, உங்கள் கடவுள் தான் உண்மையானவர் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், இந்த மாட்டுக்கறியெல்லாம் ஒரு இடத்துல வெட்டி ஒரு பள்ளத்தில் வெட்டி அதில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி, நீங்கள் இதை உங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுளாச்சே, உங்கள் கடவுளை கூப்பிட்டு இதை எரிச்சிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க ஏதோ மந்திரம் ஜபம் அது இதுன்னு பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் சாமி காது கேட்கல போல இருக்குது, சத்தமாக பேசுங்க அப்படின்னு நக்கல்லாம் அடிப்பார். ஸோ அப்படியே காலையிலேருந்து மதியம் வரும் போயிடும், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ என்னுடைய டர்ன், இப்போ இதில் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்கன்னு வரும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க. ஸோ இப்போ இவர் கடவுளை நோக்கி கூப்பிடுவார், டக்குன்னு நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிடும். உடனே அந்த தீர்க்கதரிசிகள்லாம் ஓட நினைக்கும் போது, எங்கே ஓடுறீங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி வெட்டுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரை மக்கள் கொலை பண்ண போகிறாங்கன்ட்டு பயந்துட்டு இவர் காட்டுக்கு போய் இருக்கிறதாக கதை வரும். ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இவரால் அந்த மாதிரி கடவுள் பேரால் நெருப்பையே வர வைக்க முடியும் என்றால், இவர் சொல்வதை மக்கள் கேட்கிறார்கள், பொய் தீர்க்கதரிசிகளை கொலையும் செய்கிறார்கள் என்றால் இவர் எதுக்கு பயந்து ஓடணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இது நிஜத்தில் அப்படியே நடந்த சம்பவம் கிடையாது. இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ கொடுக்க போகிற அடுத்த 2 உதாரணம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்து மதத்திலிருந்து இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். விஸ்வாமித்திரர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தேவலோக ரம்பை டான்ஸ் ஆடி அந்த தவத்தை கெடுத்துடுறான். இது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருடைய தவம் கலைஞ்சு போச்சு. அப்போ விஸ்வாமித்திரர் போன்ற முனிவராக இருந்தாலும் பெண்ணின் அழகில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் உண்மையும் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், 3வது, சிவபெருமான் தவத்தில் இருக்கிறார். அவர் எப்போவுமே தவத்தில் தான் இருப்பார் இல்லையா? அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு குழந்தை பிறந்தால்தான் அசுரர்களை அழிக்க முடியும். அப்போ குழந்தை பிறக்கணுமே, இவர் பாட்டுக்கு தவத்தில் இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும், அவருடைய தவத்தை கலைங்க அப்படின்ட்டு மன்மதன் கிட்ட தேவர்கள்லாம் வேண்டுவாங்க. உடனே மன்மதன் நம்ப விடுவார். உடனே சிவபெருமான் கண்ணை திறப்பார், மன்மதன் எரிஞ்சிடுவோம். ஸோ இந்த கதையும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் எதுவுமே நிஜத்தில் அப்படியே நடந்த விஷயங்கள் கிடையாது, எல்லாமே ரகசியங்கள் நிரம்பியது தான். சரி, அந்த விஸ்வாமித்திரர் காட்டில் தவம் பண்ணும் பொழுது அங்கே எதுக்கு பெண் வரப்போகிறா இல்லை? இது எல்லாமே எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா கலியுகத்தின் இறுதியில் நடக்குது. ஏன்னா முதல்ல சொன்ன அந்த பைபிள் கதையில் இவர் காட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிறார் இல்லையா? ஒரு நதிக்கரையில் இருப்பார். அப்போ அவர் அந்த நதியில் வர தண்ணியை குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் காக்கை அவருக்கு கறி துண்டு இதெல்லாம் போடும், பழம்லாம் போடும், அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு டைமுக்கு அப்புறம் நதியை வற்றி போயிடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல ஒரு விதவை வீட்டில் இருப்பார். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் பயந்துட்டு போகலை. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்குது. பெண்கள் எல்லாம் விதவையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் விதவை வீட்டில் போனார், நதிக்கரையில் இருந்தார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம். அதே தான் இங்கே விஸ்வாமித்திரர்
தவம் பண்ணுறார் அப்படின்றத வந்து விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் ஹிந்தியில் விஸ்வா. மித்ரான்னா நண்பர்னு அர்த்தம், உலகத்தின் நண்பன் அர்த்தம். ஸோ உலகத்துக்கே நண்பன், உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க தான். யார் உலகத்துக்கு நன்மை செய்வாங்க? ஒன்று கடவுள், அடுத்தது யார் கடவுளுக்கு அடுத்தபடியாக உலகத்துக்கு நன்மை செய்கிறாங்க அப்படின்னா இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக அடுத்த பாதி நரகமாக இதே உலகம் மாறுது. சொர்க்கமாக பாரதம் தான் இருக்குது, அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம தெய்வம்னு வணங்குறோம். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்தெடுத்து அவர்களே பாவம் செய்யும்போது இந்த பூமி நரகமாக மாறுது. அவர்களும் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகெல்லாம் நிரம்பியவர்கள் அனைத்தையும் இழந்து உங்களையும் எங்களையும் போல மாறிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இறைவன் வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து ஒரு வயோதிகர் உடலில் வரார். வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. இதே பூமி மாறணும்னா இல்லையா, ஒரு முள்ளுக்காடு இருக்குது, அதை பூந்தோட்டமாக்கணும், முதல்ல முள்ளுக்காட்டை எரிக்கணும். அப்படி இந்த உலகத்தை அழித்து சொர்க்கமாக மாற்றுறதுக்காகத்தான் உலக அழிவே நடக்குது. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வரார். ஆனால் வந்திருக்கிறது கடவுள்னு கோடியில் ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எந்த வயோதிகர் உடம்பில் கடவுள் வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் குமாரிகள். ஸோ அதுதான் நாங்கள். அப்போ கடவுள் என்ன நன்மை பண்ணுறாரோ அதே நன்மையை நாமளும் பண்ணுறோம். அதுக்காக தான் அவருடைய குழந்தைகளை உருவாக்குறார். அதாவது இறைவன் பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கோடியில் சிலர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோடியில் சிலர் யாருன்னா சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களே தான். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கம்முன்னு இருப்பாங்களா? எல்லோருக்கும் சொல்லுவாங்க. இப்போ எல்லோருக்கும் இந்த செய்தியை சொல்கிறதுல தான் எல்லோருக்கும் நன்மை இருக்குது, உலகத்துக்கே நன்மை இருக்குது. அப்போ விஸ்வாமித்திரன்றது வேறு யாரும் இல்லை, நாம தான். அப்போ இது என்ன ஞானம்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளோதான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் இருந்தோம். அந்த உணர்வை மறக்கும்போது உடல்ன்ற உணர்வில் வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சோம். ஸோ அந்த பாவத்தின் விளைவாக தான் அனைத்தையும் இழந்தோம். இப்போ இழந்த அனைத்தையும் அடையணும்னா மறுபடியும் ஆத்ம உணர்வில் வாங்க, ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றோம். அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ இதுதான். அப்போ இது காட்டுக்கு போகிறது கிடையாது, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவன் நினைவிலிருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வது தான். அப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ காமத்தில் விழாமல் இருக்கிற அளவுக்கு தன்னை சக்தி நிரம்பியதாக ஆக்கிக்கிற அந்த ப்ராசஸில் ஆரம்பத்தில் விழுவாங்க. அதுதான் விஸ்வாமித்திரர் விழுந்தார் அப்படின்னு அங்கே காட்டியிருக்கிறாங்க. ஆனால் போக போக அவங்க எந்த நிலையை அடைவாங்க தெரியுமா? அந்த சிவன் காட்டியிருக்கிறாங்களே, அது உண்மையில் சிவன் கிடையாது. சிவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவர் தான். அவர் பிறப்பு சக்கரத்திலே வரல, டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்குறார். அந்த உடல் ஒன்றும் சிவனுக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ சிவன் பக்தியில் காட்டுறாங்களே, கழுத்தில் பாம்பு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது சிவன் கிடையாது, சங்கர். அது யாருன்னா, இந்த பிரம்மா உடல் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக ஞானத்தை கேட்குற நாம குமாரிகள். ஸோ இந்த பிரம்மா தான் சொர்க்கத்தில் நாராயணனாக மாறுறார். அதாவது அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறார். ஸோ அந்த முயற்சியின் உச்சம் உடல்ன்ற உணர்வையே மறந்து முழுக்க தன்னை ஆத்மானே உணர்கிற நிலை வரும். அதுதான் சங்கர் அப்படிங்கிற நிலை. ஸோ அந்த நிலையில் தன்னையும் ஆத்மான் தான் உணர்வாங்க, யாரை பார்த்தாலும் ஆத்மான் தான் பார்ப்பாங்க, உடலையே பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சிவன் எப்போவுமே அப்படி தான் பார்ப்பார். ஸோ அந்த நிலை நாம் எப்போ அடைவோம்னா உலக அழிவு அந்த டைமில் தான் அந்த நிலையை அடைவோம். அந்த நேரத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் விஸ்வரூபம் எடுக்கும். இப்போ உலக யுத்தம் நடக்கிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கும். ஏன்னா அங்கே யார் போலீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. யார் வேணாலும் கொலையே பண்ணலான்னும் போது அவன் காமத்தில் ஈடுபடுறதை பற்றி யோசிக்க மாட்டானே. அந்த மாதிரி உலகமே மோசமாக மாறும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது, கரண்ட் இருக்காது,
அப்போ அவனுடைய வக்ர புத்தியை வெளிப்படுத்துவான். இது இல்லாமல் ஒவ்வொருத்தனுக்குள்ளே 10-15 ஆத்மா வேறு பிரவேசிக்கும். மற்ற நாடுகளில் இறக்குற ஆத்மாக்கள்லாம் இங்கே வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் கூட தன்னுடைய உடலுக்குள்ளே எந்த ஆத்மாவும் உள்ளே பிரவேசிக்காது. நம்ம அந்தளவுக்கு தூய்மை ஆகிட்டோம், இறைவன் நினைவை தவிர யாருமே இல்லை அப்படின்னா. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் முன்னாடி காமத்தை தூண்டக்கூடிய எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு அவங்க உடம்பே தெரியாது, அவங்க ஆத்மாவை தான் இயல்பாகவே பார்ப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உடம்பை எரிச்சிட்டிங்க புத்தினால் நிஜத்தில் எரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த உடம்பை எரிச்சிட்டிங்கன்னா காமத்தை எரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லையா? காம உணர்வுனால தூண்டப்படலை. அதுதான் காமத்தின் கடவுள் மன்மதனை எரித்தார் அப்படின்னு காட்டிட்டாங்க. இதுதான் அந்த முதல் கதையில் அந்த கறி துண்டை போட்டு உங்கள் கடவுள் உண்மைனா எரிங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த தீர்க்கதரிசி பைபிள் கதையில் அவங்களால எரிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்தி. அது பக்தியில் தான் கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க. சத்தம் போடுறதெல்லாம் அங்கே தான் இல்லையா? பக்தி என்ன பண்ணாலும் பக்தியின் மூலமாகலாம் காமத்தை வெல்ல முடியாதுன்றதை பாதிரியார்கள் காமத்தில் விழுறது, சாமியார்கள் காமத்தில் விழுறது, முஸ்லீம் மத தலைவர்கள் காமத்தில் விழுறது எல்லாமே தொடர்ந்து நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உலகம் முழுவதும் சரி, தமிழ்நாட்டிலையுமே சரி, யாராலையுமே வெல்ல முடியாது. இறைவன் நினைவில் இருந்து ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்பும்போது தான் அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். ஸோ அதை தான் இவர் என்னுடைய தேவன் உண்மையான தேவன்ட்டு இறைவன் நினைவில் இருந்து அந்த மாம்சத்தை எரித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சமான இந்த உடலை அவர் பார்க்கலை, புத்தியில் மாம்சம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஆத்மா தான். இதுதான் அர்த்தம். ஸோ ஒரிஜினலாக கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவரை நினைத்தால் மட்டுமே உங்களால் காமத்தை வெல்ல முடியும், அந்த உடல் உணர்வை வெல்ல முடியும், உடல் உணர்வை எரிக்க முடியும். அப்படிங்கிறது தான் அங்கே கரித்துண்டை எரித்ததாக பைபிளில் காட்டியிருக்கிறாங்க. அதே தான் இங்கே இவரும் சங்கரும் பண்ணுறதாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ரகசியம் காமத்தை வெல்வதற்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மாம்சமானவர்கள் பைபிளில் அடிக்கடி வரும், ஒரு கேவலமான விஷயம் மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உடல் உணர்வுகளில் இருப்பவர்கள். ஸோ அப்போ அந்த உடல் உணர்வு வெல்லணுன்னா ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அந்த காமத்தை வெல்கிற வழி என்ன? ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கூடவே அந்த முரளியும் கேட்டு அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.